பெரிய விஷயம்னா, கடன் இல்லாம இருக்கிறவர்கள் தான் வந்து பணக்காரர்கள் அப்படிங்கிறோம். ஏன்னா என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து பணம் இருந்தாலும் நகை இருந்தாலும் இன்னைக்கு வந்து மேக்சிமம் 90% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா கடன்லயே, காரா லோனு, வீடா லோனு, நகையா லோனு, படிப்பா லோனு, எல்லாமே லோனு லோனு லோனுன்னு. இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டுல இருக்கிற வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசி எல்லாமே வந்து லோன்லயே இருக்கு. அப்ப இந்த கடன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவே பாருங்க, நம்ம வந்து கடனுக்காக போடுறோம். அந்த கடனுக்கான வீடியோஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய, ஏன்னா மக்கள் வந்து எதை தின்னலாம், என்ன பண்ணலாம், எப்படி கடன்ல இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கறது வந்து ரொம்ப டிஸ்பிரேட்டா, அதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மன வலியாவே வந்து இருந்திருக்கும் இல்லைங்களா. கடன்னா வந்து அவ்வளவு ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு விஷயம் இல்லையா. அப்படியாப்பட்ட கடன்ல இருந்து நிவர்த்தி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட உழைப்பு வந்து மிக மிக தேவை. அதெல்லாம் எனக்கு தெரியும் மேடம், அதெல்லாம் எனக்கு தெரியாம நீங்க வந்து அட்வைஸ் பண்றீங்களா அப்படி வந்து நினைக்காதீங்க. சொல்றேன், எதுலையுமே வந்து இந்த பூஜை பண்ணிட்டா வந்து சரியாயிடுமா, இந்த பூஜை மட்டும்தான் முக்கியமா, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பூஜையும் ஒரு வழி, அதே மாதிரி உங்களோட உழைப்பும். அதுல உழைக்கிறவங்களாலதான் வந்து கடனை தீர்த்து வெளில வர முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஓகேங்களா. சோ கடன் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அந்த கடனை வந்து எப்படி அடைக்கிறது சீக்கிரமா அப்படிங்கறத நம்ம வந்து இப்ப சொல்ல போறோம். யாருக்கெல்லாம் கடன் அதிகமா இருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கடன் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கு, கடன் தீர பரிகார ஸ்தலங்கள் சொல்ல போற, நோட் பண்ணிக்கோங்க. முதல் வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள். ஓகேங்களா. மேஷ ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் வீடான கன்னி வீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடுங்க. கன்னியில வந்து என்ன கிரகம் இருக்கு, கன்னி ராசியில யாருக்கெல்லாம் ராகு இருக்கு, யாருக்கெல்லாம் கேது இருக்கு, யாருக்கெல்லாம் சனி இருக்கு, யாருக்கெல்லாம் மாந்தி இருக்கு, இது வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட லக்னத்துல இருந்தும் வர 6ஆம் இடமும் முக்கியம். அதே மாதிரி காலபுருஷனுக்கான கன்னி ராசியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால கன்னி ராசியில யாருக்கெல்லாம் என்ன கிரகம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேஷ ராசி. மேஷ ராசி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திருச்சரை, கும்பகோணம் பக்கத்துல இருக்க திருச்சரை கடன் நிவர்த்தீஸ்வரர் கோவில், அவர் பேரே வந்து பாத்தீங்கன்னா கடன் நிவர்த்தீஸ்வரர் கோவில் வந்து ஒரு சிவன் ஸ்தலம், ஒரு பழமையான சிவன் ஸ்தலம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருச்சரை அந்த ஸ்தலங்களை போயிட்டு புதன்கிழமை, இந்த எல்லாருமே வந்து எந்த நாள் எடுக்கிறீங்கன்னா புதன் அல்லது சனி, புதன் அல்லது சனிக்கிழமையில எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு பேப்பர்ல வந்து எழுதிக்கோங்க எவ்வளவு அமௌண்ட் கடன் இருக்கு, இதெல்லாம் வந்து போயிட்டு அந்த கோவில்ல, திருச்சரை கோவில்ல போயிட்டு ஆண்டவனை தரிசிச்சுட்டு அர்ச்சனையில வந்து அந்த பேப்பரை சுத்தி அந்த அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. வெளியே வந்துட்டு அந்த பேப்பரை வந்து நல்லா கிழிச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தி தூக்கி போட்டுருங்க. திருச்சரை கடன் நிவர்த்தீஸ்வரர் ஆலயம், மேஷ ராசிக்காரர்களுக்கான ஸ்தலம் வந்து திருச்சரை கடன் நிவர்த்தீஸ்வரர் ஆலயம். இரண்டாவது ரிஷப ராசிக்கான ஸ்தலம், நம்ம சீக்கிரம் போயிடுவோம் ஏன்னா வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த லைவ் பார்க்க போறோம் சரிங்களா, அதனால சீக்கிரமா போயிடுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருவேற்காடுல இருக்கக்கூடிய பாலீஸ்வரர் கோயில். திருவேற்காடுல இருக்கக்கூடிய பாலீஸ்வரர் கோவில் சென்னை அருகில் இருக்கிறது. இங்க வந்து புதன் அல்லது சனிக்கிழமையில நான் சொன்ன மாதிரி வந்து ரிஷபராசிக்காரர்கள் போயிட்டு ஒரு பேப்பர்ல வந்து எழுதி எவ்வளவு கடன் இருக்குன்னு எழுதி அர்ச்சனை பண்ணும் போது அந்த தட்டுல வச்சு எடுத்துட்டு வந்து வெளியே வந்துட்டு கிழிச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் போட்டுட்டு தூக்கி போட்டுருங்க. அடுத்தது
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கான கடன் தீர்க்கும் ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமா எனக்கு இவ்வளவு கடன் இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சீக்கிரமா நான் இந்த கடன்ல இருந்து வெளியே வரணும், எனக்கு வந்து நிவர்த்தி ஆகணும், நான் வந்து எந்த விதமான கடன் தொல்லையிலயும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு வேண்டிட்டு ஒரு எவ்வளவு கடன் இருக்கோ அதை எழுதி அர்ச்சனை பண்ணும் போது அந்த அந்த பேப்பரை வந்து அதுல வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அம்மா பாதத்துல வச்சு எடுத்துட்டு வந்து வெளியே வந்துட்டு கோவிலுக்கு வெளியே வந்துட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திட்டு நல்லா கிழிச்சு தூக்கி போட்டுருங்க. மிதுன ராசிக்காரர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடகராசி. கடகராசி வந்து பாத்தீங்கன்னா பகலூர்ல இருக்கிற சித்தி விநாயகர் கோவில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் பகலூரில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் கோவில்ல போயிட்டு அங்க இங்க நிவர்த்தி கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர். சரிங்களா? ஏன்னா நல்லா கேட்டுக்கோங்க, இந்த கேது இருக்கு பாத்தீங்களா, கேது தான் வந்து கேது கிரகத்தோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா விநாயகர். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கையெழுத்து போட்டு டோட்டலா டாக்குமெண்டே அவங்க பேர்ல மாத்திக்கிறது, இடம் வந்து ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா மூட்ட முடியாம இருக்கிறது, நகை அப்படியே போறது, இதெல்லாம் வந்து ஆறில் வந்து ராகு கேதுக்கள் இருக்கிறது, சனி பகவான் இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு இருந்தால்தான் இந்த கடன்ல போய் சிக்குவாங்க. அப்ப இவர்களுக்கான வந்து ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தியாளராக விநாயகர், சித்தி விநாயகரே இருக்காரு. சோ அது ஒரு பெரிய ஒரு நல்ல அமைப்பை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு ஸ்தலமும் சொல்ற கடகராசிக்கு திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ கோவில். திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜா கோவில். இது வந்து பாத்தீங்கன்னா கடகமும் வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா சந்திரன் மைண்டு. ஓகேங்களா? அந்த மைண்டுனாலேயே நம்ம வந்து ஒரு சில ஆசைகளால அபிலாஷைகளால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னுட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் கடன்ல வாங்கி கொஞ்சம் சிக்கிப்பாங்க. ஓகேங்களா? இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜா கோவில், ருண நிவர்த்தி லிங்கம். இதில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் பெயர், சிவனின் பெயரே ருண நிவர்த்தி லிங்கம். மிக பெரிய அருமையான ஒரு அமைப்பை, இந்த கடன்ல இருந்து வெளியே வரக்கூடிய தன்மையை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு இருக்கும். கடகம் சிம்மம் இது ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பகலூர் சித்தி விநாயகர் கோவில், திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜா கோவில், ருண நிவர்த்தி லிங்கம், இது ரெண்டுமே வந்து கடகம் சிம்மம். இவங்க ரெண்டு பேருமே வந்து போகலாம். என்னைக்கு போகணும்னா சனிக்கிழமை அல்லது புதன்கிழமையில போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இந்த நான் சொன்ன பேப்பர்ல வந்து கடன் எவ்வளவு இருக்கோ எழுதிட்டு வெளியே வந்துட்டு கிழிச்சு போடுறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, 6ஆம் இடமான கன்னி வீடு தான் ரொம்ப முக்கியம்னா, சோ அந்த கன்னி வீடு கீழ்பெரும்பள்ளம் கேது ஸ்தலம் நாகநாதர் சுவாமி கோவில், கும்பகோணம் மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கு. கீழ்பெரும்பள்ளம் கேது ஸ்தலம் அது. அங்க போயிட்டு இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எஸ்பெஷலி புதன்கிழமை போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்கள் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருச்செங்கோடு. துலாம் ராசிக்காரர்கள் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருச்செங்கோடு. அதே மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தி போட்டுருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி வடமலை ஆஞ்சநேயர் கோயில். விருச்சிக ராசிக்காரர்கள் வடமலை ஆஞ்சநேயர் கோவில் இங்க போயிட்டு நீங்க அர்ச்சனை செய்துட்டு வரும்போது நிச்சயமா வந்து உங்களோட கடன் நிவர்த்தி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வடமலை ஆஞ்சநேயர் கோவில். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். தனுஷ் ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். மகர ராசிக்காரர்கள் திருவேற்காடில் இருக்கக்கூடிய கருமாரி அம்மன். திருவேற்காடில் இருக்கக்கூடிய கருமாரி அம்மன் இந்த ஸ்தலம் போயிட்டு உங்களோட கடன் நிவர்த்திக்கு வேண்டிட்டு வர்றது மிகப்பெரிய மாற்றத்தை தரும்.
கும்ப ராசிக்காரர்கள் மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்காத்த ராமர் கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஸ்தலம். மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்காத்த ராமர் கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஸ்தலம் கும்பராசி. அடுத்தது இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி. மீன ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு. நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு. நாமக்கல்லில் இருக்க மீன ராசிக்காரர்கள் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். மிகப்பெரிய கடன் சுமையிலிருந்து உங்களை மீட்டக்கூடிய அமைப்பு யார் தருவாருன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு கும்ப ராசியில் மீன ராசியில் இருந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் மிகப்பெரிய கடன் சுமையிலிருந்து உங்களை சீக்கிரமா தூக்கிடுவார். கவலையே பட வேண்டாம். நான் இப்ப சீக்கிரம் முடிச்சுட்டேன். எதனாலனா வந்து நிறைய எலாபரேட்டா சொல்லணும்னு நினைச்சேன். பட் ஆனா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அடுத்து வந்து கேள்வி பதில் வேற சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து சூப்பர் சாட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் பேசிட்டு இருங்க. அடுத்து நம்ம இப்போ இதை முடிச்சுட்டேன். கேள்வி பதில் போயிடலாம்.